முருகன் திருப்புகழ் உருவான கதை. திருப்புகழ் என்பது முருகன் பக்தி பாடல்களாகும். அதன் மூலம் முருகன் கடவுளின் பெருமைகளை புகழ்ந்து அவன் அருளின் பெருக்கத்தை மக்களுக்கு அறிமுகப்படுத்தியவராக விளங்குகிறான். இந்த பாடல்கள் பெரும்பாலும் சித்தர்கள் மற்றும் முனிவர்களின் மௌனத்தின் மூலம் உருவானதாக கருதப்படுகின்றன. கதை: ஒரு காலத்தில் சிவபெருமானும் பார்வதி அம்மனும் கபாலிகன் என்ற பெரும்பிரபலமான தெய்வீகச் சிறப்பை கொண்டிருந்தனர். உலகம் முழுவதும் அசுரர்களால் பயமுற்றிருந்தனர். இந்த அசுரர்கள் தீவிரமாக உலகில் துரோகங்களை செய்து சமாதானம் மற்றும் அழகிய இடங்களை மறைத்து விடுகின்றனர். அவன் கொடுமைகளால் உலகம் நிலையாக இல்லை. பார்வதி அம்மன் சிவபெருமானிடம் உலகம் மீண்டும் சிறப்பாகவும் சமாதானமாகவும் இருக்க வேண்டும், இதற்காக என்ன செய்ய வேண்டும் என்றார். சிவபெருமானும், நமக்கு ஒரு சக்தி விருத்தி வேண்டும், உங்களுடன் என் கலக்கம் ஒரு வலிமையான பிள்ளையை உருவாக்கும் என்று கூறினார். இதன் பிறகு பார்வதி அம்மன் சிவபெருமானின் அருளால் ஒரு அரிய பிள்ளை பரிபூரணமாக பிறந்தார். அவனது பெயர் முருகன் ஆகும். அவன் பிறந்தவுடன் அவன் சிறந்த வீரனாக அசுரர்களை களைக்க விரைந்தான். ஒரு நாளில் ஒரு பெரும் அசுரன் துறவசன் உலகத்திற்கு மிகுந்த அசந்திக் கொண்டிருக்கின்றான். அவன் அழிந்த உலகில் பாதியையும் அழித்துவிட்டு அக்கிரமத்தை நிலைநாட்டி வந்தான். முருகன் தனது வேலுவையும் வீரத்தையும் பயன்படுத்தி அசுரனை போராடி வெற்றி பெற்றான். துறவசனின் மேல் வெற்றி பெற்று உலகின் சமாதானத்தை மீட்டான். முருகனின் திருப்புகழ் பாடல்கள் அவனின் அந்த அசுரர்களை வென்ற வெற்றி மற்றும் உலகின் அழகான சமாதானத்தை மீட்ட சிறப்புகள் பற்றி கூறுகின்றன. அவன் பிறப்பதிலிருந்து எப்போது எவ்வாறு உலகில் சமாதானம் மற்றும் மகிழ்ச்சி நிலை பெற்றன என்பதை பற்றி அவன் பாடல்களிலுள்ள வெற்றிகளை தொடுத்து கூறுகின்றன. இந்த திருப்புகழ் பாடல்கள் முருகனின் பெருமைகளையும் அவனின் சக்திகளையும் உலகத்திற்கு பரப்புகிறது. இன்று இந்த பாடல்கள் தமிழ் மரபில் முக்கியமான பக்தி பாடல்களாக இருக்கின்றன. நகையான பரிசு: இந்த பாடல்கள் மூலம் பக்தர்கள் முருகனின் அருளில் வாழ்ந்தனர், அவருடைய உதவி மற்றும் அருளை அடைந்து உலகில் நன்மை பெற்றனர். கடைசியில் திருப்புகழ் பாடல்கள் முருகனின் தெய்வீக சக்தி மற்றும் அதன் அடிப்படையில் வாழ்க்கையின் மிக முக்கியமான பண்புகளையும் பகிர்ந்து கொள்கின்றன. நன்றி.